எம்பி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, சிக்கனமும் சேமிப்பையும் கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் சிக்கனத்திலேயே இருக்கக்கூடியவர்களும் சேமிப்பை ஆற்றலை கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டானது தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் தொழில் அது அடுத்தடுத்து பார்த்தா பெரிய லெவலில் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. அது மட்டும் அல்லாமல் ₹1 போட்டு ₹10 எடுக்கக்கூடிய சூட்சுமத்தை அறிந்தவர்கள் தான் நம்ம கும்பராசினியர்கள். அதனால இந்த வருஷம் அந்த ₹1 ₹10 எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை நீங்கள் பார்த்தோன்னா ஆரம்பத்திலே போடுவீர்கள். அதனுடைய வழிகள் இந்த வருஷத்தில் சிறப்பாக இருக்க போகிறது. குடும்பத்தில் பார்க்கும்போது அந்நியர்களுடைய தலையீடு இருப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்வதும், நீங்கள் மற்றவர்கள் குடும்பத்தில் போய் தலையிடுவதை குறைத்துக் கொள்வதும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற பெண்களிடம் நம்ம குடும்பத்தில் இருக்க பெண்கள் மற்ற குடும்பத்தில் இருக்க பெண்களோட சேர்ந்து ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே குடும்பத்தில் பிரச்சனை உருவாக போகின்றது என்று அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும்னா கூட அது நம்ம கெட்ட பேர் அவமானம் வரக்கூடிய காலகட்டம் நமக்கு வந்துடும். ஒரு உதவி தான் செய்ய போயிருப்பீங்க, அந்த உதவியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் 4 பேர் முன்னாடி நம்ம செய்து தவறுன்ற சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு போய் விட்டுறோம். நம்ம செஞ்ச விஷயம் ஒரு உதவியாக தான் இருக்கும், ஆனால் அது தவறுன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய அமைப்பாட்டில் நம்ம போய் மாட்டிக்கொள்ள காலகட்டம் இந்த 2026 உங்களுக்கு அமையிருக்கிறது. எப்பவுமே தொழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்துட்டு இருக்கிற தொழில் இந்த வருஷத்தில் அமோகமான வளர்ச்சியாக இருக்க போகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பி முதலீடு செய்வது அது கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையுமே பார்த்தீங்கன்னா இதில் போட்டால் வருமா வராதா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இல்லாமல் தைரியமாக செய்து பாருங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய மென்மேலும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு இருக்க போகிறது. உறவு முறைகளில் கவனம் இருக்க வேண்டும். முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் மகர ராசிக்காரர்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் கும்பராசி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுடைய குடும்பத்தை சமாளிப்பது மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்க போகுது. காரணம், உங்கள் குடும்பத்தில் உங்கள் கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் உட்காருது. ஐயோ, நம்ம வீட்டுக்கு நமக்கு 7 சனி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து கொள்ள வேண்டியதில்லை. குடும்பத்தில் அக்கறை இருக்க வேண்டும், குடும்பத்தில் கவனம் இருக்க வேண்டும். குடும்பத்தாரர் மீது பேசக்கூடிய பேச்சுகளில் பார்த்தீங்கன்னா தெளிவு இருக்க வேண்டும். நீங்கள் தெளிவில்லாமல் பேச்சுவார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அதன் மூலியமாக மாட்டிக்கொள்வீங்க. அதனால தான் நீங்கள் நிறைய வேதனையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா வசிக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டும். மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவையில்ல விஷப்பூச்சி, விஷப்பாம்பு, விஷத்தினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகமாக தாக்கங்களை கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இதில் பார்த்தீங்கன்னா பத்ரிநாத், கேதார்நாத் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டூர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறவங்க நம்ம கவனம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதன் மூலியமாக தொந்தரவுகளையும் மனக்குறைச்சி ஏற்படுத்துகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துவிடும். விமான பயணங்களில் செல்பவர்களுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்குது நம்பி நீங்கள் பாட்ட போயிடக்கூடாது. இப்போவே ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணி வைத்துக்கொள்வது நன்மை கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்துல போய் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு அது கரெக்டாக இருக்கும் நம்பி போய் அங்கே போய் பிரச்சனை தர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் 1 வாட்டி 2 வாட்டி முன்னாடியே நீங்கள் செக் செய்து வைத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்துறையில் அதிகமான புரட்சிகளும் அதிகமான ஏற்றங்களும் கொடுக்கக்கூடியது இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்க போகிறது. அது மட்டுமல்ல, ஆபரண சேர்க்கைகள், தங்கம் வெள்ளி சேர்க்கைகள், வைரம் சம்பந்தப்பட்ட சேர்க்கைகள் இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான நிலைகள் கொண்டு கொடுக்கும். இந்த 7 சனி நடக்கின்ற பயந்து கொள்ள வேண்டியதில்லை. தினமும் காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் உங்களுக்கு உடற்பயிற்சி எடுத்துக்கொண்டாலே போதுமானது. அதன் மூலிமா நல்ல ஒரு உடல் அமைப்பையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் மூலியமாக, உறவுகள் மூலியமாக நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனத்தில் நல்ல சிறப்பாக இருக்க போகிறது. அதனால் நீங்கள் வண்டி வாகனங்கள் நான் புதுசாக வாங்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் எவ்வளோ வேகங்கள் இருக்கிறதோ அவ்வளோ வேகத்தையும் நான் ஓட்டி பார்க்குறேன் சொல்லி சாகசம் செய்தீர்கள் என்றால் அந்த சாகசம் உங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மன வேதனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்துவிடும். அதாவது வண்டி வாகனத்தில் கவனம் இருக்க வேண்டும், உறவு முறையில் கவனம் இருக்க வேண்டும். குறிப்பாக குடும்பத்தில் மனைவிடமும் கணவரிடமும் சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையில் தேவையற்ற வார்த்தைகளை பேசி சங்கடங்களை உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து தொழில் செய்பவர்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம், இல்லை கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம். இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தில் கட்டிட தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அமோகமான வளர்ச்சி இருக்க போகிறது.
மேஸ்திரி வேலை செய்பவர்களாக இருக்கலாம், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம், இந்த பூமி மனையில் வந்து பார்த்தா புதிய புதிய அமைப்பாடுகள், அதே மாதிரி அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கட்டிட தொழில் சம்மந்தப்பட்டது, ரோடு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, இந்த அரசாங்கத்தால் கொடுக்குற கான்ட்ராக்ட் எல்லாமே எடுத்து சேர்வர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறது. அதனால் உங்களுடைய நட்பு வட்டாரங்களும் பலப்படுத்தி கொடுக்கும். நண்பர்களாக இருக்கலாம், உறவுமுறைகளாக இருக்கலாம், அவர் மூலிமா உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பூமியில் இருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறீர்களோ, ஒரு மனை கட்டுவது, ஒரு போர் போடுவது, இல்லை ஒரு வந்து பார்த்தா ஒரு பிளாட் போடுவது, இது மாதிரியான அனைத்து விஷயங்களும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த கும்பராசினியர்களுக்கு அமைய இருக்கிறது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டுவடம் பிரச்சனை, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாச உறுப்புகள் பிரச்சனை, இது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதீத கவனங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதன் மூலிமா நிறைய வேதனைகள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2026 அமையிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நேரில் திரும்ப எங்ககிட்ட கேட்கும்போது தான் அந்த சந்தோஷத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படி இந்த 2026 ஆண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பதன் மூலியமாகவோ, சித்தர்கள் வழிபாடு செய்வதன் மூலியமாகவோ, குறிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் இப்போ அடுத்த தை மாதம் வரப்போகுது இல்லையா, தை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர்களை வழிபாடு செய்வது, முன்னோர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உருவ போட்டோவுக்கு ஒரு மாலை போட்டு அவங்கள நம்ம குடும்பத்தோடு சேர்த்து போயிட்டு அவங்க ஒரு ராமேஸ்வரமோ காசியோ இல்லை அது மாதிரியான விஷயம் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ ஸ்தலங்களை போயிட்டு அவங்களுக்கு ஒரு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு அவங்கள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனதார பிரார்த்தனை செய்யும் பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க இருக்கிறது. அதன் மூலியமாக மென்மேலும் வளர்றதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 2026 ஆண்டானது கும்பராசியில் அற்புதமான அற்புதங்களை செய்யக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. நிறைய ஜெயித்து காட்டுவீர்கள். நல்லா 10th 12th நல்லா ஒரு மார்க் எடுக்கக்கூடிய காலகட்டங்கள், அதே மாதிரி ஒரு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டித் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள், அதே போல் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெடல்களும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2026 அமையிருக்கிறது. முன்னோர்களை வழிபாடு செய்வதும், சித்தர்களை வழிபாடு செய்வதும், ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் சென்று திருநீர் வாங்கி கொடுப்பது, இது போன்ற விஷயங்கள் செய்வதன் மூலியமாக கும்பராசி மென்மேலும் அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைத்தி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.